இல்லை இந்த மாதிரி பவுடர்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பாட்டிலுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் வந்து மறைஞ்சிரும். ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் பட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பட்ஸ் கவரோடு அப்படியும் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பட்ஸ் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.